வெல்கம் நண்பா நண்பி. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்க இந்த இடன் ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு செமையான அட்வென்ச்சர் ட்ரிப் வீக்கெண்ட் பிளான் போடணும்னு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க சேர்ந்தே பயணிப்போம். கண்டிப்பாக நீங்களும் எங்க கூட பைக்கில் வர மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது. அவ்வளோதான், சண்டே ட்ரிப் கிளம்பியாச்சு. இர்ரா வீடியோ தான்டா. தெரியல. வெல்கம் டு எல்லாம் கிளம்பியாச்சு. எங்க போறோம்? ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அங்க போய் பார்ப்போம். இப்போ அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 செல்ஃபியை போட்டு ரெடி ஆகிட்டோம் கிளம்புறதுக்கு. அவ்வளோதாங்க, அப்படியே பெருஞ்சூர் வழியாக அந்த க்ரீன் சீனரியெல்லாம் பார்த்துக்கிட்டே கூலாக போயிட்டு இருந்தோம். கண்டிப்பாக செட்டுக்கு ஒரு சேஷ்டாக இருப்பான். RX 100 வச்சு நம்ம ஒரு முறுக்கின்னு நம்மளையும் ஒருத்தர் இருக்கான் முன்னாடி போயிட்டுருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம மணியார்குண்டம் சேர்வாய்ப்பட்டு அந்த வழியாக போய் வெள்ளிமலை கிராஸ் பண்ணி வெள்ளிமலையிலேருந்து ரோடு பிரிஞ்சு போகணும். எல்லார்ட்டையுமே ஒரு பூமர் அங்கிள் இருப்பான்ல, அதான் நான் பொறுமையாக கடைசியாக போயிட்டு இருக்கேன். அவங்கள பசங்களை வேகமாக முன்னாடி போயிட்டானுங்க. சரி, கேட்சப் பண்ணிப்போம் ஒரு வழியில் அப்படியே ஜாலியாக போய். ஓகேடா, கூட போனால் கவுத்து விட்டுருவானுங்க போலவே. பிரேக் அடிக்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க. என்னத்துக்கு பிரேக் அடிக்கிறானுங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. அவ்வளோதாங்க, ஒரு சம கேரளா ஸ்டைலில் கட்டிருக்க வீடு இப்போ வர்ற மாதிரி இருக்குது. தரமா இது இப்போ காடு, பசங்களோட காடு. இதுதான் பாய்ஸ் ஹாஸ்டல். இங்கே தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் நடக்கும். தோகராம் பாருங்க, இவன் தான் சவுண்டு சங்கரு. இதாங்க மணியார்குண்டம் கோழிப்பண்ணை. இந்த கோழிப்பண்ணை வந்ததுலேருந்து இந்த ஊருக்கு எவ்வளோ ஆபத்துன்னு தனியாக ஒரு விலாக் போடுறேன், அது அப்புறமா பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு அந்த கோழிப்பண்ணை பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவுக்கு அமோனியா உருவாக்குற பெரிய இடம் இதுதான். இதுதான் இந்த கோழிப்பண்ணை. இதெல்லாம் பாருங்க. இப்போ நம்ம சேர்வாய்ப்பட்டுன்னு ஒரு நல்ல ஊருக்குள்ளே போகிறோம் மணியார்குண்டத்தை தாண்டி. இதுதான் மணியார்குண்டம். இந்த சைடு ரைட்டில் போனீங்கன்னா நாட்டாமலை வரும். இந்த நேரோ பீச்சில் கேர்ஃபுல்லாக வாங்க, மண் கொட்டி இருக்கும். வேகமாக வந்து விட்டீங்கன்னா சருகின்னு விட வேண்டியது தான். நம்ம வண்டி 40 தாண்டாதுங்க பாருங்க. அவ்வளோதான், உனக்கெல்லாம் ஒரு வண்டி வந்தது அப்படியே ஓரம் தள்ளிட்டானுங்க. இதற்கு ஒரு லாரி வந்து இதுதான் வலச வளவு. இப்படி போனோம். அவன் என் ஃப்ரெண்டு தான் சிம்ரன். ஒரு வழியா கேட்சப் பண்ணி புஸ்தங்க இவனுங்களா. அப்படியே ஜாலியாக மலை ரோட்டில் வளைஞ்சு போய் நேரம் வேண்டியதாங்க. ஒரே பண்ணு தான் போங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம சேர்வாய்ப்பட்டு போயிடுவோம். அந்த ஊருக்குன்னே ஒரு பெருமை இருக்குது. அது என்னன்றதை அங்கே போய் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோ வருது பாருங்க, இதுதான் கள்ளக்குறிச்சி டு ஈச்சங்காடு பஸ்ஸு. மினி பஸ். இந்த மலைக்கு ஓடுற ஒரே பஸ்ஸு கள்ளக்குறிச்சியிலேருந்து இது ஒன்று தான். இந்த பஸ்ஸை விட்டிங்கன்னா அடுத்த 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம் அடுத்த பஸ்ஸுக்கு. இதனால் இது போயிட்டு திரும்பி வர வரைக்கும் ரிட்டர்ன் ஒன்று தான். நடுவில் போலீஸ்கார் வந்துட்டாருங்க, அதனால் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்றா இங்கேயே வாங்கிக்கோங்க. காட்டுக்குள்ளே போன பிறகு கிடைக்காது. இதோ நான் சொன்ன ஊர் சேர்வாய்ப்பட்டு வரப்போதே. இதுதாங்க அந்த சேர்வாய்ப்பட்டு. இந்த சேர்வாய்ப்பட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னல, அந்த சிறப்பு என்னன்றதை கூடிய சீக்கிரம் காட்டுறவாங்க. அந்த சேர்வாய்ப்பட்டுக்கான சிறப்பே இதுதாங்க. அங்கே இருக்குது, இதை தெரியுதா உங்களுக்கு? ஒயின் ஷாப். தயவு செய்து இந்த கடையை பார்த்தோன்னே ஓரம் கட்டுறாதீங்க, அப்படியே லெஃப்ட்டுக்காக திரும்பிட்டு போயிடுங்க.
ஃபாரஸ்ட் கஃபே. கொஞ்ச நாளாகவே இருக்காரு. இங்கே அது காஃபி குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களோட ஓன் ப்ரூடு காஃபி. உள்ள தோட்டம் இருக்குது பின்னாடி. அப்படியே அதை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரைட் சைடில் சவுக்கு தோப்பு, மூங்கில் தோப்புலாம் பார்ப்பீங்க. இது ஃபாரஸ்ட் ஏரியா. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நம்ம போக முடியாது. அவ்வளோதாங்க, நம்ம சேலம் மாவட்டத்துலேருந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே கள்ளக்குறிச்சி தான். வாங்க, நம்ம இப்போ வந்து வனப்பகுதிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இதுதாங்க வெள்ளிமலை செக் போஸ்ட்டு. இங்கேருந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம அப்படியே வெள்ளிமலைக்குள்ளே போனோம். லெஃப்டில் போனால் கரியலூர், அப்படியே அங்கேருந்து இறங்கி கள்ளக்குறிச்சி போயிடலாம். இப்படி தாங்க போனோம். இதுதான் அந்த மலைசாமி கோவில். இப்போ வெள்ளிமலைக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் நம்ம. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து ரிமோட் ஏரியாஸ் தான். வெள்ளிமலை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இந்த சைடு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. மேடு இருக்கும், ஆனால் வந்து ரோடு சரியாக இருக்காது. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க இங்கே வரும்போது. அப்படியே செங்குத்தாக மேலே ஏறும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க. சரகா போட்டு வண்டி ஓட்டாதீங்க. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். வந்து மாட்டிக்கிட்டோங்க. பசங்க எங்கன்னே தெரியலங்க. ஃபோன் டவரும் கிடைக்கல. இந்த காட்டுக்குட்டில் தாங்க மாட்டிக்கிட்டோம். ஒருத்தனா வரானுங்க பாருங்க பின்னாடி. இவ்வளோ நேரம் ஏறணுமா, இப்போ திருப்பி இறங்க போகிறோம். இந்த ஏரியா அப்படி தாங்க, மலை ஏறும் இறங்கும். ஆனால் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும். ஆனால் தயவு செய்து மொபைல் நெட்வொர்க் இருக்காது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதை பிளான் பண்ணி வாங்க, சேஃப்டி கிட்ட எடுத்துட்டு. இறங்கணுமா திருப்பி ஏறுறவங்க இப்படி தாங்க இருக்கும். இந்த ஊரு ஃபுல்லாகவே இறங்கி ஏறினே இருப்போம் நம்ம. மாடு மேயுது. ஹாய் மடை. அந்த மலையில ஒரு வீடு இருக்குது பாருங்க. பாருங்க மேல காட்டு தீ எரியுதா, எரியுது பாருங்க. பத்தின்னு பகன்னு இந்த மாதிரி தாங்க அடிக்கடி உரைச்சி நீங்க எரியுங்க. அமேசான் காடுகள் மாதிரி சுற்றி காடு தான், தண்ணி கூட கிடைக்காது. பிளான் பண்ணிட்டு வாங்க. சரிங்க, நம்ம போக வேண்டிய ஃபால்ஸுக்கு இன்னொரு 2 ஹவர் போகணுன்னு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். போயிட்டு உங்களுக்கு என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. தார் அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே தார் ரோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ரோடு. பார்த்து பொறுமையாக போயுங்க. நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் இந்த ரோடு. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போங்க. இதுக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு ரோடே இருக்காது. அதையும் காட்டுறேன். இந்த சைட்லேருந்து நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து இன்னொரு மலை ஏறணுங்க. நம்ம ஏற்கனவே மலையில் தான் இருப்போம், ஆனால் இன்னொரு மலை ஏறணும். வர பக்கத்தில் வரேன். புட்றா பிரேக் புட்றா. இந்த போர்டை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸ்மூத்தாக இருக்கு. ஏன்னா சர்வீஸ் போயிட்டு வந்துருக்கா. இன்ஜின் ஃபுல் வேலை பார்த்துருக்கடா. ஸ்மூத்தாக இருக்குது. கவியம் ஃபால்ஸ் ஏறுறோம் நாங்கள். இனிமேல் தான் ஃபன்னே ஆரம்பம். இப்போ தான் ஒருத்தன் ஓட்ட விட்டு நான் மாற்றி உட்காந்துருக்கேன். கவியம் ஃபால்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். ஒரு ஆஃப் ரோடில் கொஞ்சம் தூரம் போனோம். ஆஃப் ரோடில் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் வேறு நடந்து போய் பண்ணோம். அது என்ன ஏதுன்றத கிட்ட போய் காட்டுறோம். நீ வந்திருக்கியா? ஃபுல்லாக காஃபி தோட்டம், சவுக்கு மரம் நடுவில் காஃபி தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வரும்போது பைக்கு ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்காந்துருக்கவங்க தாங்க செம்மையாக வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஜாலியாக ஓட்டுறவனுக்கு கை வெளிக்கும் அந்த ஆஃப் ரோட்டில் ஓட்டுறதுக்கு. கைஸ், அங்கே பசங்க நின்று இருக்கிற இடத்துல சரியான மழை. ஓகேவா? இப்போ நான் நிற்கிற இடத்துல மழையே இல்லை. அதை காட்டுறாருங்க, பாப்பிடுறேன். நல்லா வெயில் அடிச்சுன்னு இருக்குது. என்னங்க மழை இது? அங்கே மட்டும் பாருங்க. ஆச்சு மழை வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மேலே தெரியுதுல உச்சி மலை, அது பாம்பலினா. மேலே அந்த உச்சி மலை தெரியுதுல, அங்கே தான் போக போகிறோம் இப்போ. அதிசயத்தை பாருங்க, மொட்டை வெயில் அடிச்சு நிற்குது. ஆனால் நாங்கள் மழையில் மாட்டின்னு போக முடியாமல் நிற்கிறோம். பெய்யுது பாருங்க. அந்த நேரம் நல்ல நேரம் பாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊருக்காரங்க யாராவது இருந்தால் கொடைக்கனே எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கனே எடுத்துட்டு வரலாமே. கைஸ், நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மொட்டை வெயில் அடிச்சுது. இப்போ ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு அவ்வளோதான் கைஸ், இப்படி இருக்கோம். நனைஞ்சாச்சு ஃபுல்லாக. பரவாயில்ல, ட்ரிப்பு என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கார் பார்க்கிங். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இங்கே தான் நிறுத்தணும். இதுக்கு மேலே கார் போகாது. பைக்கு போகிறதே ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அந்த ஆஃப் ரோடு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. மாதிரி ரோட்டில் தான் நம்ம 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் மழை வந்ததுனால ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்து சேஃப்டியாக போங்க, யார் வந்தாலும் சரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? வண்டியில் வரவங்க கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப ஸ்லிப்பரியான ரோடு இது. அவங்களே ஸ்லிப் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. அவ்வளோதாங்க, வண்டி சறுகிடுச்சு. இதுக்கு மேலே வண்டியில் டபுள்ஸ் போகிறது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவனை மட்டும் சிங்கிள் சமைச்சிட்டு நடந்து போகிறேன். நினைஞ்சதில் ஃப்ரண்ட்டு கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நான் ஏதோ நடந்து போயின்னுக்கிறேன், பார்ப்போம். கேமரா ஒர்க் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. சுற்றி ஒரு காடு தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம இந்த ரோட்டில் நடந்து போகிறோம். வாங்க போவோம். கூகுள் மேப்லாம் லொக்கேஷன் கிடையாது இந்த இடத்துக்கு. உங்களுக்கு நெட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ ஆஃப்லைன் மேப்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. தயவுசெய்து இந்த சைடு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வராங்க வாங்க. டிரைவிங் கியர்ஸ் வச்சுக்கோங்க, அம்பர்லாம் வச்சுக்கோங்க, இல்லைனா ரெயின் கோட். எப்போ மழை வரும்னே தெரியாது ஏரியா. சும்மா சுற்றி எங்கேயும் உங்களுக்கு ஹெல்ப்லாம் நீங்கள் தேட முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப். இங்கே வரும்போது சாப்பாடு, வாட்டர் பாட்டில் என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே ஒன்று கூட கிடைக்காது. ஒன்றுலாம் சேர்ந்து போயிட்டுருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, இன்ச் பை இன்ச்சாக. ஏன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால ரோடு ஓட்ட முடியலங்க, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது ரோடு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஏதோ இங்கே லோக்கல் பசங்கன்றதுனால பைக் ஏதோ எடுத்துகிட்டு போகிறோம். நீங்களாம் வந்தீங்கன்னா வண்டி அங்கே விட்டு ட்ரெக் பண்ணி போக பாருங்கள். வேற மாதிரி இருக்கும், சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஊரை பாருங்க, கல்வராயன் மழையினால அழகா பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாம் யூஸ் பண்றீங்க. இங்க இருக்க மக்களுக்கு போன் கூட கிடையாது. இந்நேரம் கவுந்து ஊந்துருப்போம். அது அந்த ஒரு இடம் மட்டும் இழுக்குது. மழை திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மழை. என் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் சரியில்லை, மழுகிறான் வண்டியை. எனக்கு பயமா இருக்குது. நான் இறங்கிக்கிறேன், அதனால எனக்கு பயமா இருக்குது. பாருங்க, மாட்டிக்கிறான் பையன். சரியான மழைங்க. இன்னைக்கு ஒரு அட்வென்ச்சர் காத்திருக்கு நமக்கு. வாங்க பார்ப்போம். எடுக்கிறா எப்படியோ. நடந்து போறதுக்கே வழுக்குதுங்க. லைவ்லியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கல்வராயன் மலை உங்களுக்கு கொடுக்குங்க. ஏமாத்தாதுங்க இந்த மலை உங்களை. சரியான லைவ்லி ட்ரிப் எடுக்கலாம். நான் இங்கே வாழ்றதுனால சொல்ல, நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த மலையில் மழையில் சுற்றி எதுவுமே இல்லாமல்
வாங்க உங்களுக்கு ஒரு தில்லிங்கான ரோடை காட்டுறேன். இந்த ரோட்ல தாங்க நம்ம இறங்கி போகணுமா. மழை வேற பெய்யுதுங்க, வழுக்குதுங்க. எப்படி போறேன்னு தெரியல. வண்டிக்காரன் போறான், அவனை அனுப்பிச்சு விடுவோம். அவ்வளோதான், வண்டி மாட்டிச்சு. ஆ நடக்க கூட முடியலையா, வழுக்குதியா? அவ்வளோதான், சரி அடுத்த வண்டியில் நான் பிக்கப் ஏறிட்டேன். நம்மளால நடக்க முடியலங்க. போகலாம். சவுத் இந்தியாஸ் டேஞ்சரஸ் ரோட்டில் இதுவும் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. உண்மையாகவே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சரியான த்ரில்லிங்க. எப்போ வண்டி சறுக்குன்னே தெரியல. எப்படியோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம். இன்னுமே இந்த ஆஃப் ரோடு முடியலங்க, போயிட்டே தான் இருக்கு. ஊர் மக்கள் போயிட்டு இருக்காங்க. போயிட்டாங்க. எல்லாம் எங்க புளிய மரத்துக்கு அடியில் நிக்கிறானுங்க பாருங்க. மலையில இதுக்கு மேல நடைய முடியல. ஒரு புளிய மரத்தை பார்த்து, புளிய மரம் அடியில புஷ்பலதா மடியில எக்ஸ்பீரியன்ஸுங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர் போனோம். நம்ம எப்படி போறோம்னு பார்ப்போம். மேனேஜ் பண்ணிட்டு கிட்ட போக முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். வண்டி இது வரைக்கும் வந்துடுச்சு, பார்க் பண்ணியாச்சு. பசங்க ஃபுல்லாக எல்லாம் கேங் அசம்பிள் ஆகிட்டோம். ஒரு வண்டி வந்திருக்குங்க, இதுதான் நம்ம கேங்கு. இதை பார்த்துக்கோங்க. இவன் தான் வந்து காதல் மன்னன் விக்கி. அவன் பக்கத்தில் இருக்கிறவன் அங்கிள் அஜி. அது பக்கத்தில் இருக்கிறது நம்ம மலேசியா வினித்து. இது குட்டி முஞ்சு. அவன் சஞ்சய், பீர் சஞ்சய். இது இவன் வந்து சேகர் அழைக்கப்படும் பெரிய நாய் சேகர். இது எங்கள் பீட்டர் டிபிஆர். இது சாண்டி ஆயா லவர். இது இளவரசி எங்கள் நண்பர். இதுக்கு மேலே நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தாங்க போனோம். பைக்கெலாம் போகாது, போவோம் அப்படியே கூடவே சேர்ந்து பயணிங்க. கைஸ் இன்னும் கால்வாசி ட்ரிப் கூட முடியல கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஓடிட்டுருக்கு வீடியோ. இனிமே தான் தரமான சம்பவம்லாம் இருக்குது. நம்ம இப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட இந்த ரோட்டில் நடந்து போயிட்டு நடந்தே ஓடிய கடந்து அதுக்கப்புறம் மலை இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபால்ஸாக கடந்து 3வது ஃபால்ஸ் வரைக்கும் போகலான்னு பிளான். கேர்ஃபுல்லாக போனோம், கண்டிப்பாக வழுக்கும். இந்த மழை பெய்யலாம் கூட எங்கள் ட்ரிப்பு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருக்கோங்க. ஆனால் இந்த மழை பெஞ்சதுனால பாறையிலும் சரியான வழுக்குச்சு. அந்த மண்ணில் இறங்கும் போதும் அந்த வேரை பிடிச்சி தான் இறங்கணும். கும்மாப்பட்டி என்னங்க கும்மாப்பட்டி, இங்க வாங்க கல்வராயன் மலை பாருங்க. இதுதான் நட்பு. அவன் ஆளுக்கு கொடுக்கறதுக்காக பூ பறிச்சான் விக்கி. திடீர்னு பார்த்தா அவன் காதுலயே வச்சுக்கினான். ஓ அதுதான் சிம்பாலிக்கா இவனே சரி கேட்டானா. டேய் 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 போற வழி ஏண்டா எல்லாத்தையும் உடைச்சுன்னு. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மலையாக தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இன்னும் நம்ம காட்டுக்குள்ளே போகிறதுலாம் செம்மையாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்லிப்பரியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி நான் வந்தது ட்ரிப்பு கேன்சல் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். சீரியஸாக பசங்களோட வந்தீங்களா சரியான தரமான ட்ரிப்பு. குடிச்சிட்டுலாம் வராதிங்க, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். தெளிவாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இங்கே ரொம்ப ஆபத்தான இடங்கள்லாம் இருக்குது. குடிச்சிருந்தா நம்மளோட இதை நம்மளே மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
பாருங்க இதான் தம்பி மழையில் நினைஞ்சு ஃபுல்லாக வேர்வை எல்லாம் சேர்ந்து வருது. இன்னும் போயிட்டுருக்கோம், நாங்கள் போயிட்டு சொல்கிறோம். நம்ம நீர்வீழ்ச்சியோட அடிப்பகுதிக்கு வந்துட்டோம். இப்படி தாங்க வந்தோம், இந்த வழியில் நடந்து. எங்க டெஸ்டினேஷன் நாங்க போய் சேர்ற மாதிரியே தெரியலங்க. நடக்கிறோம் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் காட்டுக்குள்ளே மெடிக்கல் எமர்ஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. மொபைல் டவர் கூட கிடைக்காது. உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னா நீங்கள் கேட்க கூட முடியாது. உங்களுக்கு ஹெல்ப் நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க. ஃபேமிலியோடு வரவங்க ஃபுல் எக்யூப்டாக வாங்க ப்ளீஸ். பசங்களாம் அங்கே ஆற்ற கடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் அந்த வழியாக தான் போகிறோம். இந்த ஓடையை கடந்து அந்த மலை இறங்கி அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு 3 ஹவர் ட்ரிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் பார்ட் 2 வீடியோ தான் அப்லோட் பண்ணணும். போவோமா? இங்கே கல்லுலாம் ரொம்ப வெட்டாக இருக்கும். ஸோ பார்த்து கலவைங்க, வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கலவைங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கே அந்த பார்ட் 2 வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு யார் கூட போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ண சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்ட் 2 வீடியோ சஜஷனில் காட்டும். ஃபுல்லாக இந்த கல்வரை ஹில்ஸை சுற்றி பார்த்துருவோம் ஒரு நாட்களில். ஏதோ போர்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லாமலே கிளம்புறேன். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.